سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா திருமறையிலே கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று கட்டளையிடுகின்றான். ஆம், எல்லா நேரத்திலும் எந்த நிலையிலும் உண்மையாக இருப்பது, உண்மையாளராக இருப்பது இது அவசியமான ஒன்று. ஒருவன் தான் கொண்ட கொள்கை, தான் மேற்கொண்ட செயல், இதற்கு சாதகமாகத்தான் சூழ்நிலைகள் வந்தால்தான் நான் அதை செய்து முடிப்பேன், அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பேன், எல்லா வாய்ப்புகளும் இருந்தால் அதில் நான் சரியாக இருப்பேன் என்று கூறுவது அல்ல. இது ஒரு சுகவாசி, சுகத்தை விரும்பக்கூடியவர் இப்படி சொல்வது. ஆனால் எந்த பாதகமான சூழ்நிலை வந்தாலும், கஷ்டங்கள் சங்கடம் வந்தாலும், நான் மேற்கொண்ட கொள்கை, தான் மேற்கொண்ட செயல், அதை நான் அதில் உறுதியாக இருப்பேன் என்று இருப்பது தான் தியாகம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தியாகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். நேர சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும்போது செய்வதல்ல தியாகம். எல்லாம் எதிராக பாதகமாக இருக்கும்போதும் தான் மேற்கொண்டதை செய்வதற்கு பெயர் தான் தியாகம். கஷ்டமான நேரத்திலும் அதில் உண்மையாளராக நாம் இருப்பதற்கு பெயர் தான் தியாகம். அந்த தியாகத்துடைய விளைவாக அல்லாஹு தாலா சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்தான் என்று கூறுகிறான். சூரத்து தௌபாவிலே 117வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றான். லகது தாபல்லாஹு அலன் நபியி வல் முஹாஜிரின வல் அன்சார் அல்லதீன தபஊஹு ஃபி சாஅத்தில் உஸ்ரா. சஹாபாக்கள் அவர்கள் கஷ்டமான நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள், அதனால் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்தின் பின்னணி, ரோமானிய சக்கரவர்த்தி, உலகம் அறிந்த ஒரு பேரரசு மதீனாவை தாக்க வரப்போவதாக ஒரு தகவல், அவர் தபூக்கிலே முகாம் இடப்போவதாக ஒரு தகவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தோழர்களிடம் அறிவிக்கின்றார்கள். அந்த தோழர்கள் அந்த நேரத்தில் எந்த விதமான பதட்டமோ ஒரு எதிர்ப்போ அவர்கள் தெரிவிக்கவில்லை. இத்தனைக்கும் அது ஒரு அறுவடை காலம், கடுமையான வெயில் காலம். வெயில் காலத்திலே பேரீச்சம்பழங்கள் பழுத்து தூங்கக்கூடிய, கீழே விழக்கூடிய காலம். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அறுவடை விட்டுவிட்டு நீங்கள் போருக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் மற்ற நேரங்களில் போருக்கு திரண்டவர்களை விட 313 பேர், 1000 பேர், 3000 பேர் என்று திரண்டனர். ஆனால் இந்த சாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில், அறுவடை காலகட்டத்தில், தம்முடைய அடுத்த வாழ்வாதாரத்திற்கான நேரத்துடைய விஷயத்தில் அவர்கள் மற்ற நாட்களை விட அதிகமாக திரண்டார்கள். 30,000 பேர் திரண்டார்கள். நபர்கள் 30,000 பேர் மட்டுமல்ல, அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து தபூக்கு புறப்பட்டு சென்றார்கள். சென்று பார்த்தால் அங்கே யாருமே இல்லை. அங்கு ரோமானியர்கள் இவர்கள் முஸ்லீம்கள் எதிர்த்து வரமாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் பயந்து சென்றிருக்கலாம். ஆனால் அங்கே எந்த விதமான போரும் நடக்கவில்லை. சென்றவர்கள் அப்படியே திரும்பி வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இழப்பு என்று பார்த்தால் சென்று வருவதற்கான செலவுகள் மட்டுமே, மற்றபடி வேறு எந்த இழப்பும் ஏற்படவில்லை. வந்த பின் அவர்களுக்கு அறுவடை மிக நல்ல முறையில் நடைபெற்றது. ஆக கஷ்டமான நேரத்தில் உண்மையாக இருந்தால் அல்லாஹு தாலா அவரை எந்த விதமான மிகப்பெரிய இழப்புக்கும் அவர்களை உள்ளாக்க மாட்டான். பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அதைத்தான் அல்லாஹ் கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருப்பது மட்டுமல்லாமல் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள். நாமும் உண்மையாளராக இருக்க வேண்டும். யார் உண்மையாளராக இருக்கிறார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய சொல், செயல் இரண்டும் உண்மையாக இருந்தால் அதுக்கு பெயர் தான் தியாகம். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே முழு மதிப்பெண் இருக்கிறது, முழு மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் தாலா நாமும் உண்மையாளராக, உண்மையாளருடன் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக.